நிறைய விஷயம் இருக்குது. அன்றைக்கி வந்து நான் வந்து 50 லாரி வேணும்னு கேட்டேன். அவங்க 50 லாரி கொடுத்துட்டாங்க. 50 லாரி ஓகே. ஆனால் என்ன சொன்னால் ஒரு நாள் எடுத்துருங்கன்னாங்க. சரி ஓகே. அன்றைக்கி அந்த 50 லாரியை வந்து அது எங்களுக்கு அது இன்றைக்கி ட்ரோன் மாதிரியான இது இருந்தால் நாங்கள் அது வந்து என்னென்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் ரோடே வராது கேரளாவில். உங்களுக்கு வந்து எல்லாமே மலையில் தான் வந்து அப்போ வந்து வெளியே வந்து கேமரா எடுத்துகிட்டு போய் கிரேனை வைக்க முடியாது, விசிபிளாக வராது. இவ்வளோ கஷ்டத்தில் தான் வந்து நாங்கள் பார்க்க சத்தியமங்கலம் தாளவாடி அந்த பகுதி மாதிரியும் இருக்குது சார். அது நான் ஏன்னா நான் அந்த பகுதி போயிருக்கு, இப்போ போனேன் சமீபத்தில். கேப்டன் ரோவர் இப்போ நான் ட்ரெய்லரில் ரொம்ப நாள் கழிச்சு நேற்று படம் பார்க்குறேன். இப்போ சத்தியமங்கலம் ஆனால் அப்புறம் தான் தெரியுது சாலக்குடி அதெல்லாம் அப்புறம் படிக்கிறோம் அங்கே எடுத்தோம். ஆனால் ட்ரெயின் இதுவும் நாங்கள் போகல. அங்கே வந்து 90% அதிரப்பள்ளியில் எடுத்தோம். 10% கொஞ்சம் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, நார்த் ஈஸ்ட், கொஞ்சம் மேகாலயா. அதனால் ஆர்டிஸ்ட்லாம் ஒரு கேமரா மட்டும் கொண்டு போயிட்டு கொஞ்சம் குதிரை வச்சு கொஞ்சம். இப்போ விஜயகாந்த் சார்லாம் திடீர்னு வாங்க ஒரு ஷார்ட் ரெடி வாங்க கிளம்பி வாங்க வந்துடுவாரா சார்? அங்கேயே இருப்பாங்க சார். விஜயகாந்த் சார், ரம்யா கிருஷ்ணன் எல்லாரும் அங்கே, ரூபினி கிடையாது, இவங்க எல்லாம் அங்கே இருப்பாங்க. 90 நாளும் என் கூட தான் இருக்கணும். எனக்கு வந்து லொக்கேஷன் தான் ஹீரோ. சார் வாங்க விஜயகாந்த் சார் கூப்பிடுங்க. சார் நீங்கள் உங்கள் இதுனா ஓகே நீங்கள் போகலாம் சார். அப்புறம் ரம்யா வாங்க, ரம்யா நீங்கள் வாங்க. சரத்குமார் தான் கொஞ்சம் ஒரு ஷார்ட்ஸு கம்மி. அதனால தான் அந்த அதில் மேட்ச் பண்ணோம். அப்புறம் மன்சூர் ஷார்ட்ஸு, போலீஸ் ஷார்ட்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் தான் போவோம். அப்போது சில நேரங்கள் விஜயகாந்த் சாருக்கு ஷார்ட்டே இருக்காது. அதனால ஏன் எடுக்கலன்னு கேட்கவே மாட்டார். ரம்யா கிருஷ்ணன் ஏன் எனக்கு எடுக்கலன்னு வாயே திறக்க மாட்டாங்க. டே அண்ட் நைட்டு ஷார்ட் இருந்தால் ஓகே, இல்லைனா ஒரு ஜாலியாக இருப்பாங்க. யாரும் வந்து இங்கே வந்துட்டுமே என்னை உட்கார வச்சியே நிற்க வச்சியே இந்த கொஸ்டினே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு தெரியுமில்ல, நாங்கள் வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அங்கே மனிதர்களே ஒர்க் பண்ண முடியாது. மனித சக்தியை மீறி ஒரு சக்தி அங்கே வேலை செய்யணும். அப்போ அவங்க பார்க்குறவங்களுக்கு தெரியும், பாவம் எல்லாம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாங்க, நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. அவங்க உண்மையாகவே எங்கள் மேலே அவங்களுக்கு அன்பும் அபிமானம் இருந்ததால் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி. எத்தனை அசிஸ்டன்ட் சார் இருந்தாங்க? ஏன்னா வந்து நான் எது கேட்குறேன்னா, நான் திடீர்னு நேற்று பார்க்கும்போது அதை குறிப்பாக பார்க்கணும்னு நினச்சேன். 4 பேர் தான் அசிஸ்டண்ட்டு சார். அசிஸ்டண்ட் 4 பேர் தான் சார். சரியான இது வந்து 4 பேர் தான். அதுக்கு மேலே போச்சுன்னா இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான படம். எனக்கு நான் இப்போ எனக்கு ஒரு டெக்னிக்கலாக சொல்லணும்னா, ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் தாண்டி எல்லாமே ரியல் லொக்கேஷனில் பண்ணுறோம். ஒரு இன்னும் சொல்லப்போனால் இது க்ரௌட் இல்லாத இடம் கூட கிடையாது. இன்னும் கிளைமேக்ஸ் சீன்லாம் க்ரௌட் ஹேண்ட்லிங் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏழை ஜாதிக்கு முன்னாடி இது வந்து இவ்வளோ பெரிய க்ரௌடு. கேப்டன் ராவனோட கிளைமேக்ஸ் அவர் நடந்து வர்றது இந்த அளவுக்கு ஒரு க்ரௌடு, ஒரு டெக்னிக்கலாக சவுண்டான படம். 4 அசிஸ்டன்ட் எப்படி சார்? நான் பெரும்பாலும் என்ன பண்ணுவேன் சார், எல்லாத்தையும் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவேன் சார். ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ராமடைஸ் பண்ணிவிடுவேன் எல்லாரையும். இப்போது 1000 ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் வரணும். நான் ஒரு ஜூனியர் ஆகிடுவேன். என் கூட இருக்க 5 பேர் இருக்காங்களா அசிஸ்டன்ட் டைரக்டர், இவங்கள வந்து அதில் வச்சுப்பேன். 5 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு இப்போ 200 பேர், ஒரு ஆள் 200 பேர். அப்போ 5 பேருக்கு நான் என்ன பண்ண சொல்லுவேன். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதை அவங்க ஃபாலோ பண்ணணும். அந்த மொத்த சீனில் என்ன பண்ணுறோமோ அதை பண்ணிவிடுவாங்க. இவங்க வந்து இங்கே ஓடி வந்து நின்று